2024 ஹிந்து பேப்பரில் உள்ள இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னாக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலராக திரு ஜான் லூயிஸ் ஐஏஎஸ் அப்படின்றவங்க வந்துட்டு பதவியேற்றிருக்கிறதா சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அடுத்தது பார்த்துட்டோம்னா, இஸ்மாயில் ஹனியே ஆஃப் ஹமாஸ் கீல்டு இன் ஈரான் அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. அதாவது இஸ்மாயில் ஹனியே அப்படின்றவங்க ஒரு ஹெட் ஆஃப் த ஹமாஸ் ஒரு இயக்கம் இருக்குது. எங்கன்னா இஸ்ரேலில். ஸோ இந்த இயக்கத்தோட தலைவராக தான் வந்துட்டு இவர் இருக்கார். இவர் வந்துட்டு ஈரானில் வந்துட்டு ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண போகிறப்ப இவர் வந்து ட்ரோன் மூலியமாக சாகடிச்சிட்டாங்க. யார்? இஸ்ரேல் குரூப்பை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்ரேல் மிலிட்ரி அப்படின்றவங்க சொல்கிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நெகோஷியேஷன், ஸோ வார் வந்துட்டு இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் ஒரு பீஸ் ஆஃப் வார் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை நெகோஷியேஷன் போயிட்டுருக்கு. ஸோ இதனால் இது வந்துட்டு தடைப்பட்டுரும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான வந்துட்டு ஒரு போர் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் வந்துட்டு நிறைய ஹீட்டான ஒரு டஃப் ஒரு ப்ராப்ளமேட்டிக் இஷ்யூஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ ரெண்டு பேருக்கும் வார் வர்றதுக்கு கூட இதனால் ஒரு இது இருக்குது. ஸோ இது ரெண்டு பேருக்கும் வார் வந்துச்சு அப்படின்னா அந்த ஏரியா ஃபுல்லாக வந்துட்டு ஒரு பெரிய ப்ராப்ளமை வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ், அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் குட்ஸ் வந்துட்டு இதில் வந்து பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு எண்ணெய் வளங்கள், இந்த ரெட்சி வழியாக வர்ற எண்ணெய் வளங்களாக இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கும், பாதிக்கப்பட்டுச்சுன்னா ஸோ இந்தியாவில் வந்துட்டு அதோட எஃபெக்ட் வரும். ஸோ அங்கே உள்ள ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா இன்ஃப்ளேஷன் ஆகும். ஸோ இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்துட்டு பார்க்குறோம். அடுத்தது, ஸ்டாலின் டு லான்ச் தமிழ் புதல்வன் ஸ்கீம்ஸ் இன் கோயம்புத்தூர் ஆன் August 9 லான்ச் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ தமிழ் புதுமை பெண் அப்படின்ற ஒரு திட்டம் வந்து 6ஆவதுலேருந்து 12ஆவது வரையும் கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு மந்த்லி வந்துட்டு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு கேர்ள்ஸுக்கு. ஸோ எல்லா கேர்ள்ஸுக்கும் கொடுக்குறாங்க. அவங்க வந்துட்டு ஹையர் எஜுகேஷன், ஹையர் ஸ்டடீஸில் இது மாதம் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்கீமு. ஸோ இதே சேம் ஸ்கீம் என்ன பண்ணிட்டாங்க, தமிழ் புதல்வன்ற பேரில் ஸோ பாய்ஸுக்கு இதை வந்துட்டு லான்ச் பண்ண போகிறாங்க கோயம்புத்தூரில். அடுத்தது, வயநாடு ரேங்க்டு ஃபிஃப்த் இந்த கேரளா அண்ட் இஸ்ரோ லேண்ட்ஸ்லைட் அட்லஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் சொல்லி வந்திருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் லேண்ட்ஸ்லைட் டிஸ்ட்ரிக்ஸ் ஜோனை வந்துட்டு 144 இருக்குது, 147 ஜோன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஜோனு வந்துட்டு இதில் வந்துட்டு டாப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னாக்கா ருத்ரப்பிரயாக், அதாவது உத்தரகாண்டில் இருக்கிற ருத்ரப்பிரயாக் தான் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் வச்சுருக்காங்க. இதை வந்துட்டு நேஷ்னல் லெவல் டேட்டா பேஸ் அப்படின்ற இஸ்ரோ தான் அதை வந்துட்டு இதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட்டு இதை வந்து ரெகுலேட் பண்ணுறது வந்துட்டு பார்த்துட்டோம்னாக்கா நேஷ்னல் ரிமோட் சென்சிங் சென்டர் அப்படின்றவங்க தான் இதை ரெகுலேட் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா, பிரீத்தி சுடான் அப்பாயிண்டட் சேர்பர்சன் ஆஃப் யூபிஎஸ்சி அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ் வந்து, அதாவது யூபிஎஸ்சி வந்துட்டு ஆர்டிகல் 315 323 வரையும் வருது. ஸோ இது வந்து பார்ட் 14 வந்துட்டு இருக்குது. யூபிஎஸ்சியோட சேர்மன் பார்த்தோம்னா அவங்களோட பதவிக்காலம் வந்து 6 வருஷம். ஸோ இல்லைனா 65 வயசு வரையும் அவங்க வந்துட்டு பதவியில் இருக்கலாம். ஸோ இவங்க என்ன, யூபிஎஸ்சி அப்படின்றது என்னென்னா ஒரு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆல் இண்டியா சர்வீஸுக்கும் சென்ட்ரல் சிவில் சர்வீஸுக்கும் உள்ள ஸ்டாஃபும், அதாவது போஸ்ட்டை வந்துட்டு இவங்க தான் செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க எல்லா ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும். ஸோ இது வந்து 1 அக்டோபர் 1926 வந்துட்டு இது ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ பிரிட்டிஷ் இந்தியா டயத்தில் இது வந்துட்டு 97 வருஷத்துக்கு முன்னாடி. இதோட ஹெட் குவார்ட்டர் வந்துட்டு நியூ டெல்லியில் தான் இருக்குது. அடுத்தது, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஐஏஎஃப்ஸ் லார்ஜஸ்ட் மல்டிலேட்ரல் எக்ஸசைஸ் டு பிகின் திஸ் மந்த் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல்ஸ். ஸோ இது வந்துட்டு யுஎஸ் ஆர்மியோட ரெட் ஃப்ளாக் எக்ஸசைஸ் அப்படின்ற இன்ஸ்பயர் பண்ணி தான் இதை வந்துட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. இது பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தரங் சக்தி அப்படின்ற பேர் வந்துட்டு இதுக்கு சொல்லியிருக்காங்க. இது வந்து 2 பேஸில் நடக்குமாம். ஒன்று வந்துட்டு ஃபஸ்ட்டு பேஸ் வந்துட்டு சூலூரில், கோயம்புத்தூரில், தமிழ்நாட்டில் நடக்கும். 2வது வந்து ஜோத்பூரில் வந்துட்டு நடக்கும், ராஜஸ்தானில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு இதில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 18 கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இவங்க வந்துட்டு கெஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது, திருக்குறள் பார்த்துட்டோம்னா, வினைபாகை என்று இரண்டின் எச்சம் நினையும் கால்
தீயச்சம் போலத்தடும் அப்படின்ற ஒரு திருக்குறள் வந்திருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்க, திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, பகை அப்படின்றத நீங்கள் ஒரு செய்கிற ஒரு விஷயத்தில் பகை அப்படின்றது இருக்குது. ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒரு செயலாக இருக்கட்டும், ஒரு எந்த ஒரு இதாக இருந்தாலும் பகை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னாக்கா அந்த செயலை வந்துட்டு நீங்கள் செய்யவே கூடாது. முதல்ல அதோட குறைகளை ஆராய்ஞ்சி அந்த பகையை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு அந்த ஒரு செயலை வந்துட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லிடுறாரு. ஸோ இதை இன்னும் டீப்பாக பார்த்தோம்னா, வயநாடு டெத் டோல் கிராஸ் 200 ஸ்லஷ் டெப்ரிஸ் ஸ்லோ டவுன் சர்ச் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ். ஸோ லேண்ட்ஸ்லைட் அட்லஸ் அப்படின்றது யார் மெயின்டைன் பண்ணுறா, இஸ்ரோவும் நேஷ்னல் ரிமோட் சென்சிங் சென்டர் 2 பேரும் தான் சேர்த்து இவங்க வந்துட்டு நம்ம அதாவது இட்லஸை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஐடென்டிஃபையிங் லேண்ட்ஸ்லைட் ஹாட்ஸ்பாட் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காண்டி. ஸோ ஆந்திர பிரதேஷ் அப்படின்றது வந்துட்டு 16 ஐடென்டிஃபையிங் ஜோன்ஸ் இருக்குது. ஸோ அதிகமாக பார்த்தோம்னா இந்தியாவில் 16 இருக்கிறது ஆந்திர பிரதேஷ். செகண்ட் பிளேஸ் வந்து 14 வந்துட்டு கேரளாவில் தான் லேண்ட்ஸ்லைட் ப்ரோன் ஜோன்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ இது எதுக்காண்டி எப்படி ஏற்பட்டுச்சு, இதுக்கு ஏற்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னாக்கா, அர்பனைசேஷன்ஸு, டீஃபாரஸ்டேஷன்ஸு, கிளைமேட் சேஞ்ச் இதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து தடுத்துருக்கலாமே, ஏன் வந்துட்டு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஏர்லி வார்னிங் சிஸ்டம், ஸோ அதாவது ஹைப்ரிட் ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ் அப்படின்றது இங்கே மிஸ் ஆகிடுச்சு. நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டான ஒரு தகவலோ கரெக்டான ஒரு எச்சரிக்கையோ வார்னிங்கோ நமக்கு கிடைக்கல அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ என்டிஆர்எஃப் அப்படின்றவங்க வந்துட்டு எவாக்குவேட் கரெக்டான டயத்தில் அவங்க வந்துட்டு அங்கே போயிட்டு அதை ரெக்கவரி அண்டு சப்போர்ட்டிங் வந்துட்டு அவங்க பண்ணலை. ஏன்னா அவங்க வந்துட்டு அந்த பிளேஸை விட அதிகமான தூரத்தில் வந்துட்டு அவங்க டிப்ளாய் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவங்களால கரெக்டான டயத்தில் போக முடியல அப்படின்றது சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பார்த்தோம்னா ஜியோ டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ புதுசாக இருக்குது. ஸோ இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் எங்கெல்லாம் வந்துட்டு அதிகமான ஒரு லேண்ட்ஸ்லைட் ப்ரோன் ஜோன்ஸ் அண்ட் ஃப்ளட் ஜோன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஜியோ டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது ரோ ஓவர் எக்ஸ்பென்சிங் MPs ரிமைன்ஸ் ப்ரிவிலேஜஸ் நோட்டீஸ் அகைன்ஸ்ட் PM Modi ஃபார் வீடியோஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வருது. ஸோ என்னென்னா, ஸோ ரூல் 380 அப்படின்ற ஒரு ரூல்ஸ் இருக்குது. அது எதோட ரூல்ஸ்னால், ப்ரொசீஜர்ஸ் அண்டு கண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ் இன் லோக்சபா அப்படின்ற ஒரு ரூல்ஸில் அதில் வந்துட்டு கண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ் லோக்சபாவோட ப்ரொசீஜரில் ரூல் 380 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ எந்த ஒரு எம்பிஆர்ஸ் இருக்கட்டும், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் அவங்க வந்துட்டு பார்லிமெண்ட்லேயோ இல்லை லோக்சபா ராஜ்யசபாவிலேயோ லோக்சபாவில் பேசுகிறாங்கன்னா அது வந்துட்டு அந்த ஒரு டிசிப்ளின்குள்ள இந்த ப்ரொசீஜருக்குள்ள வரல அப்படின்னா அதை எக்ஸ்பென்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதோட அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அதை லீட் பண்ணுற ஸ்பீக்கருக்கு தான் இருக்குது. ஸோ அதை அவங்கள வந்துட்டு ஒரு தப்பான ஒரு விஷயங்கள் ஒரு தவறான ஒரு விஷயங்களை வந்துட்டு அதை டிஸ்பிளே பண்ணுறதா இருக்கட்டும், பேசுகிறதா இருக்கட்டும், அதை எக்ஸ்பென்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த இதை வந்துட்டு எதுபடினாக்கா அந்த ரூல் வந்துட்டு 380 படி தான். இது வந்துட்டு ஆர்டிகல் 381 வந்துட்டு எக்ஸ்பென்ஸ்டு த ஆர்டர் கொடுக்குறது வந்துட்டு சேர்மன் தான் கொடுப்பாரு. ஸோ இதுதான் ஆர்டிகல் 321. ஸோ இதை வந்துட்டு பார்த்துட்டோம்னா மீடியாவுக்கோ மற்ற எந்த ஒரு இதுக்கும் இந்த எக்ஸ்பென்ஸ் பண்ணுற அந்த ஒரு இன்சிடென்ட்டோ வந்துட்டு அந்த ஒரு வீடியோ கிளிப்போ வந்துட்டு எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இது வரும். ஸோ இது வந்துட்டு பிரிட்ஜ் பண்ணியிருக்காங்க, இது பிரிட்ஜ் ஆஃப் ப்ரிவிலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ் பண்ண அந்த ஒரு வீடியோ கிளிப்பை பிரைம் மினிஸ்டர்ஸ் அவங்களோட ட்விட்டரில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அவங்க மேலே வந்துட்டு ஒரு கிரிவன்சஸ் வந்துட்டு போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது ஜூன் கோர் செக்டர்ஸ் க்ரோத் ஸ்லோஸ் 4% அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ நம்ம இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. இதில் வந்து 8 செக்டர்ஸ் வந்துட்டு டோட்டலாக இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இதோட அப்ரிவேஷன்ஸ் அதாவது நிமோனிக்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா RES க்ரூ NCF அப்படின்னு சொல்லலாம். RES க்ரூ NCF அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம்னா அதிகமான செக்டர்ஸ் வந்துட்டு ரிஃபைனரிஸ் இருக்குது. அடுத்தது எலக்ட்ரிசிட்டி, ஸ்டீலு, கோலு, க்ரூட் ஆயில்ஸ், நேஷ்னல் கேஸு, சிமெண்ட்டு, ஃபெர்டிலைசர். ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி 8 செக்டர்ஸ் மேஜர் செக்டர்ஸ் இருக்குது. ஸோ இதோட டோட்டல் வேல்யூ அப்படின்னு பார்த்துட்டோம்னா 50%க்கு பிலோ தான் இருக்குது. ஸோ 43 to 50% கீழே இருக்குது இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனில். அடுத்தது இன் 3 years
பவர் கட்ஸ் இன் இந்தியா வில் ரைஸ் சேஸ் ரிப்போர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்துருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபோசில் ஃபியூயல்ஸ் அப்படின்றத நம்ம 55% இன்றைக்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். 55% ரினியூவபிள் எனர்ஜிலேருந்து ஒரு 41% வந்துட்டு ரினியூவபிள் எனர்ஜியை யூஸ் பண்ணி 41% வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறோம். நியூக்ளியர் எனர்ஜியை யூஸ் பண்ணி 2% எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறோம். பவர் டிமாண்ட் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்மள்ட்ட 250 ஜிகாவாட்ஸ் இருக்குது. ஸோ பஞ்சாமிர்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம்ஸ் இருக்குது. அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட்ஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்னாக்கா, நான் ஃபோசில் ஃபியூயல்ஸ் வந்துட்டு எனர்ஜியை வந்துட்டு நாங்கள் வந்து 500 ஜிகாவாட்ஸ்லேருந்து கொண்டு வருவோம். நான் ஃபோசில் ஃபியூவல்லேருந்து எனர்ஜியை வந்துட்டு நாங்கள் 500 ஜிகாவாட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். எதுக்குள்ள அப்படின்னாக்கா 2030 நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னா, கார்பன் டை ஆக்சைடோட யூட்டிலைசேஷன்ஸ் அப்படின்றது நமக்கு ரிடக்ஷன் ஆகிடும். ஸோ நெட் ஜீரோ அப்படின்ற டார்கெட் கூட இந்தியாவில் இருக்குது. ஸோ இது வந்து 2070 நாங்கள் நெட் ஜீரோ அப்படின்ற ஒரு டார்கெட்டையும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. ஸோ டோட்டல் நம்மளோட கெப்பாசிட்டி, இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா 440 ஜிகாவாட்ஸ் இருக்குது எலக்ட்ரிசிட்டிக்கு. ஆனால் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறது பார்த்துட்டோம்னா, டிமாண்ட் அப்படின்னு பார்த்துட்டோம்னாக்கா 250 ஜிகாவாட்ஸ் தான் இருக்குது. ஸோ மீதமுள்ள அந்த எனர்ஜி அப்படின்றது நம்ம அன்யூட்டிலைஸ்டு அண்ட் அன்யூஸ்டாகவே வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, நம்மளோட கோலாக இருக்கட்டும், நம்மளோட எனர்ஜியாக இருக்கட்டும், நம்ம மினரல்ஸாக இருக்கட்டும், ஸோ இதை ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஒரு எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகிட்டே இருக்குது. காரணம் அப்படின்னு பார்த்துட்டோம்னாக்கா, ஸோ ஹீட் வேவ்னால் வந்துட்டு இதுக்கு நம்ம அதிகமான எனர்ஜியை யூஸ் பண்ணுறோம். அர்பனைசேஷன்ஸ் இதுக்கு காரணம், டீஃபாரஸ்டேஷன், மைக்ரேஷன்ஸ் கூட இதுக்கு வந்துட்டு ஒரு காரணமாக அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்றது பார்த்துட்டோம்னா நம்ம அதிகமாகவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. நான் ரினியூவபிள் எனர்ஜி மூலிமா நம்ம ஒரு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இது ரொம்ப குவைட் டிஃபிகல்ட்டு, ப்ளஸ் வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ அதனாலேயே நம்ம கோல்லேயே நம்ம எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். ஸோ சோலார் விண்ட் அப்படின்னு பார்த்துட்டோம்னாக்கா இது வந்துட்டு ஒரு கண்டினியூவாக 24 hours 365 days நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இதுலேருந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்துட்டு அந்த ஒரு ஜியோக்ராஃபிக்கல் லேண்ட்ஸ்கேப்பில் தான் நம்ம இந்தியா இருக்குது. பட் ஆனால் இது கண்டினியூவாக கிடைக்குமா அப்படின்னு நம்மளால் ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ ஏன் அப்படின்னாக்கா, நமக்கு வந்துட்டு சோலார் ஆர் விண்ட் மூலியமாக நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி ஸோ அதை வந்துட்டு நம்ம ஸ்டோர் வேல்யூ நம்மள்ட்ட இல்லை. ஸோ பேட்டரி இண்டஸ்ட்ரி அப்படின்றது நம்ம இந்தியாவில் இல்லை. ஸோ இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நமக்கு தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இல்லாமலே இருக்குது. ஸோ அதனாலே நம்ம வந்துட்டு கோல் மூலியமாக நம்ம எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறது அதிகமாகவே ஆகிட்டு இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, பொல்யூஷன்ஸ்ன்றது நமக்கு கிளியராக தெரியுது, அதிகமாக ஆகிட்டு இருக்குது. பொல்யூஷன்ஸ் இதனால் அதிகமாகும். ஸோ இதனால என்ன ஆகும்னா, என்விரான்மெண்டல் சேலஞ்சஸ் நம்ம வந்துட்டு இந்தியாவில் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நிறையா. இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, ஆன் டிகார்டிங் இண்டெக்ஸேஷன்ஸ் ஃபார் எல்டிசிஜி அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்துருக்கு. ஸோ எல்டிசிஜி அப்படின்றது என்னென்னா, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படின்றது தான் எல்டிசிஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இண்டெக்ஸேஷன் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க இதில். ஸோ இண்டெக்ஸேஷன் அப்படின்றது என்னென்னா, ஒரு வேல்யூ ஆஃப் ப்ரைஸு, ஸோ ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸை வந்துட்டு வேல்யூ வந்துட்டு நார்மலாக கொண்டு வரணும் அப்படின்றாக்கா இந்த இண்டெக்ஸை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு அதை கொண்டு வருவாங்க. அதை வந்துட்டு கெஸ் பண்ணுவாங்க, அதை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ ரியல் வேல்யூ அப்படின்றது ருப்பியோட ரியல் வேல்யூ வந்துட்டு இதில் வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஒரு ப்ராடக்டோட ரியல் வேல்யூ அப்படின்றத கால்குலேட் பண்ணலாம். எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு ஒரு பீஸ் ஆஃப் லேண்டை வந்துட்டு வாங்கியிருப்பாங்க. ஸோ 1 lakh. ஸோ இப்போ அதோட வேல்யூ வந்து 10 lakh இருக்கும். ஸோ இன் பிட்வீன் த பீரியட்ஸில் வந்துட்டு ஸோ அவங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ தான் 9 lakh வந்து ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னு வந்து ஆக்சுவலான ப்ராஃபிட் கிடையாது இது 9 lakh அப்படின்றது. ஸோ இண்டெக்ஸ் அப்படின்றது வந்துட்டு இன்ஃப்ளேஷனை பேஸ் பண்ணி அவங்க வந்துட்டு செட் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு வேல்யூஸ். ஸோ 2.75 lakhs இல்லைன்னா 3 lakhs அப்படின்ற மாதிரி அவங்க ஒவ்வொரு வேல்யூக்கும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்கும் அவங்க வந்து இண்டெக்ஸை செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை வச்சு கால்குலேஷன் பண்ணும்போது பார்த்துட்டோம் அப்படின்னா, இப்போ 3 lakh to 10 lakh அப்படின்னா 7 lakh தான் அவங்களுக்கு வந்துட்டு இதில் நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ அந்த 7 lakh தான் அவங்க டேக்ஸ் போடுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இண்டெக்ஸ் ஆஃப் இண்டெக்ஸேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ இண்டெக்ஸேஷன் வேல்யூ வந்துட்டு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இவங்க வந்துட்டு கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இதனால் ரியல் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். அடுத்தது, குளோபல் ட்ரீட்டி ஃபார் எ பேண்டமிக் ட்ரீட்டி அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளி
அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன்ஸ், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. இது வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் ஒரு பிரிவு. ஸோ இது வந்துட்டு இது எங்கே ஜெனீவாவில் இருக்குது. இதோட சுவிட்சர்லாந்தில் ஜெனீவாவில் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்றது இருக்குது. சரியா? இன்டர்நேஷ்னல் ஹெல்த் ரெகுலேஷன் 2005 இது வந்து ஒரு பைண்டிங்கு. இது வந்து எல்லா நாடுகளும் பைண்டிங்காக இதை வந்து ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஸோ இது வந்துட்டு ஒரு குளோபல் பேண்டமிக் ட்ரீட்டி வந்து இதுபடி குளோபல் பேண்டமிக் ட்ரீட்டி 2025 எல்லா கண்ட்ரியும் நாங்கள் சைன் பண்ண வச்சுருவோம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் அப்படின்ற ஒரு டார்கெட்டில் சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு எப்போ ப்ரொடியூஸ் பண்ணாங்க, இதை வந்து எப்போ உருவாக்குனாங்கன்னா 2002 2003 சார்ஸ் அவுட் பிரேக் அப்படின்னு வந்துச்சு. ஸோ அந்த டயத்தில் தான் இந்த இன்டர்நேஷ்னல் ஹெல்த் ரெகுலேஷன்ஸ் 2005 அப்படின்றத வந்துட்டு இவங்க வந்துட்டு கொண்டு வந்தாங்க. இந்த ரூல்ஸ் படி என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்டிகல் 12 என்ன சொல்லுதுன்னா 20% வேக்சினு, டெஸ்ட்டு, ட்ரீட்மெண்ட்டு, ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு பேண்டமிக் டயத்தில் நாங்கள் புவர் கண்ட்ரிக்கு வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்றது தான் இதோட ஒரு எய்மான டார்கெட்டாக சொல்கிறாங்க. இதனால் ஏர்லி ஆக்ஷன் அலர்ட் அப்படின்றதும் வந்துட்டு கொடுக்கணும். ஸோ எந்த ஒரு கண்ட்ரியில் பேண்டமிக் வருதோ அந்த கண்ட்ரி வந்து ஏர்லி ஆக்ஷன் அலர்ட் அப்படின்றது எமர்ஜென்சி டயத்தில் பேண்டமிக்கில் கொடுத்தே ஆகணும் அப்படின்றது இதில் வந்து செட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த மே அப்படின்ற வேர்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு ஷுட் வார்ன் அப்படின்ற மாதிரி அதில் வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி உள்ள இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ.